யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஒண்ணுமே இல்லாதவனாய் நடுத்தருவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், உண்மைதான். ஆனா அந்த பாடுகளின் நாட்கள் முடிந்தது. அந்த பாடுகளின் நாட்களிலே அவன் விசுவாசம் முடியவில்லை. அவன் வாழ்க்கையில வீசின புயல் ஓய்ந்தது, ஆனால் அந்த புயலுக்கு மத்தியிலே அவன் விசுவாசம் ஓயவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுதான் கிறிஸ்துவ ஜீவியமா இருக்க வேண்டும். வெளியிலே உங்களை சுற்றி ஒரு புயல் வீசி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே உங்கள் விசுவாசம், தேவன் உங்களுக்குள்ளே துவங்கின விசுவாசம் சூறாவளியை போல உங்கள் இருதயத்துக்குள்ளே வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை வேரோடு சாய்க்க வேண்டும் என்று நினைத்த சில புயல்கள் உங்களை சுற்றி வீசினதே, அந்த புயல்கள் கூட ஓய்ந்து போகும். அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினாலும் அதற்கு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரும் வரைக்கும் தான் அது வீசும். அந்த நேரம் வந்த உடனே அது எவ்வளவு பெருசானாலும், அது எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அது நிச்சயமாய் ஓய்ந்தே போகும். அதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா.